மனாசே அந்த கிறிஸ்துக்குள்ளே கொஞ்சம், அந்த கர்த்தருக்குள்ளே கொஞ்சமாவது எட்டு வந்திருக்கலாம். எசேக்கியா ராஜா பிள்ளைக்கு சாப்பாடு போட்டார், பிள்ளைய ராஜா வீட்டு பிள்ளையாக வளர்ந்துச்சு. பைக் வாங்கி கொடுக்குறோம், கார் வாங்கி கொடுக்குறோம், படிக்க வைக்கிறோம், கை நிறைய பணம் கொடுக்குறோம். எங்கேயும் அசிங்கப்பற்றக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாதுன்னு எல்லா தகப்பனும் செய்கிற ஒரே தவறு என்னன்னா, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. ஆனால் எனக்கு ஒண்டி சிந்தையை கர்த்தர் மாற்றி வச்சிட்டார். ஏன்? அதுதான் உண்மை. அவங்களே வெறுத்துருவாங்க என் பசங்களே. எது கேட்டாலும் அப்பா ஆண்டவரை கேட்டு தான் தரேன் சொல்கிறாரு. டூருக்கு போகிறோன்னா கர்த்தர் வானான்ட்டார்னா வானான் தான், வேணும்னா வேணும் தான். எப்படியும் கர்த்தர் வானான்னு சொல்லிட்டுருவார். அதனால எதுக்கு நம்ம அப்படி அந்த மாதிரி மௌடிகமாகவே வளர்ந்துட்டாங்க. பிரச்சனை இல்லாமல் இருக்கிறேன் நான். நல்லா தெரியும், அப்பா டைரெக்டாக பர்மிஷன் கொடுக்க மாட்டார். ஜெபம் பண்ணுறேன்னுவார், கர்த்தர் வேணான்றாருன்னுவார். இது மாதிரி விசுவாசியும் டியூன் ஆகிட்டாங்க. விசுவாசிகளும் பசங்களும் அப்படியே ஒரே தட்டில் நிற்க வைக்கலாம். அப்புறம் அது பழகிடுச்சு, அது அவங்களுக்குன்னு சொல்ல வரேன், தவறாக சொல்ல இல்லை. என்னத்துக்கு அது நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாதுன்னா? இஷ்டப்படி வாழற அளவுக்கு போகுது இல்லை. இது மனைவிமார்கள் கண்டித்தா கணவன்மார்கள் சண்டைக்கு வருவாங்க, கணவன்மார்கள் கண்டித்தா மனைவிமார்கள் சண்டைக்கு வருவாங்க. யாருக்காக உழைக்கிறது, யாருக்காக இதெல்லாம் செய்கிறது? பிள்ளைய வளர்க்க துப்பு இருக்கணும். எசேக்கியாவே எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? சுத்தமாக அவனுக்கு அந்த வாசனை இல்லாத போச்சு. இவன் காலம் முடிகிறது. அடே மனாசே ஸ்லோ மோஷனில் வரான். அரேபிய ராஜாக்கள் வந்து எல்லாத்தையும் வாரி போட்டுன்னு இவனை முற்கம்பிகளால் கட்டி இழுத்து கொண்டு போகிறான். எசேக்கியா போதிக்காத பிரமாணங்கள் எல்லாம் அவன் பாடம் கற்றுக் கொடுத்துட்டான். சிறைச்சாலை வச்சு இவன் ரட்சிக்கப்படுறான். ஏன்? சிறையிருப்பில் தான் ரட்சிக்கப்படணுமா நம்ம பிள்ளைங்க? அப்போ சொல்லு, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு. நான் தான் லோல் பட்டு லொங்கு பட்டு ரட்சிக்கப்பட்டு அப்புறம் வந்தேன். பேயில் வந்திருக்கலாம், நோயில் வந்திருக்கலாம், கடனில் வந்திருக்கலாம், பல பிரச்சனைகளை வந்திருக்கலாம், பல பாவத்தின் உச்சகட்டத்தில் வந்திருக்கலாம். அது சொல்லுங்கள். அதிக கேடுன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே. நான் அதனால தான் விசுவாசிக்க பிள்ளைங்கிட்டலாம் சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு நீ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏதோ வழியில் பெற்றோர்கள் வந்திருக்கலாம். நீங்களாம் சின்ன வயசுலேருந்தே என்னோட பழகுறீங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறேன். நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கணும். உயர்ந்த கல்வி உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறார், அதை நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்க. நம்ம ஸ்டைல் சொல்கிறேன். ஏன் இந்த இந்த குருட்டு பேச்சு இருக்கக்கூடாது வீட்டில்? நான் பட்ட கஷ்டம் என் பசங்க படக்கூடாதுன்னு. இஷ்டப்படி வாழ்ந்தால் அதுக்குன்னு கட்டாயம் கஷ்டங்கள் வந்துடும். ஏன்? எசேக்கியா போதிச்சிருக்கலாமே மனாசேக்கு. யெகோவா தேவன்பா, அவர் இஸ்ரவேல் கடலில் போய் இஸ்ரவேலை மீட்டு கொண்டு வந்தார். தாவீது இப்படி இருந்தார், சாலமோன் இப்படி இருந்தார், அதனால தான் ராஜ்யபாதம் தூண்டா போச்சு. இப்போ யூதேயாவும் இஸ்ரேல் மட்டும்தான் இருக்குது, 12 கோத்திரங்களுடையது. இதையாவது சொல்லியிருக்கலாமே.